ஆசீர்வாதங்கள் உண்டுன்னு பார்த்துட்ருக்குறோம். முதலாவது தேவன் நம்மை மன்னிக்கிறார், பின்பதாக நாம் மற்றவர்களை மன்னிக்கிறோம். அப்புறம் என்ன வலியுறுத்துகிறோம்? நாம் தேவனிடத்தில் பாவங்களை அறிக்கை செய்கிறோம். தேவன் நம்மை தண்டித்து விடுவார் என்று நாம் அறிக்கை செய்வதில்லை. தேவன் நம்மை கைவிட்டு விடுவார் என்பதற்காக நாம் அறிக்கை செய்வதில்லை. தேவன் நம்மை நரகத்தில் போட்டு விடுவார் என்பதற்காக நாம் அறிக்கை செய்வதில்லை. மாறாக நம்முடைய பாவங்கள் அவரை வருத்தப்படுத்துகிறது, அவரை வேதனைப்படுத்துகிறது. உறவில் பிரச்சனை இருக்கவில்லை, உறவாடலில் பிரச்சனை என்பதெல்லாம் நான் பார்த்து நேற்றைய முந்தைய தின சத்தியங்கள் எல்லாம் நீங்கள் யூடியூபில் பார்த்து கொள்ளலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம், 2 பேரை நாம் கம்பேர் பண்ண போகிறோம். மன்னிப்பிலே 2 பேரை நாம் கம்பேர் பண்ண போகிறோம். ஒன்று, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் கெட்ட குமாரனை குறித்தும், இன்னொன்று ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் நல்ல குமாரனை குறித்தும் நாம் ஒப்பீடு செய்து இவைகளில் இருக்கிற மன்னிப்பின் சாராம்சத்தை நாம் அறிந்து அனுபவிக்கப் போகிறோம். அந்த வசனங்கள், சத்தியங்கள் நம்மை மெருகேற்றி கொண்டு வருகிறது. சத்திய வசனங்கள் மூலமாக கர்த்தர் நம்மை வேறு பிரிக்கிறார். இந்த 2 நல்ல குமாரனையும் கெட்ட குமாரனையும் நான் ஒப்பீடு செய்கிறேன். என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு கெட்ட குமாரன் இருக்கிறான். அவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தன்னுடைய தகப்பனுக்கு இளைய குமாரனாக இருந்து தன் ஆஸ்திகளையெல்லாம் தகப்பனிடத்தில் சண்டை போட்டு வாங்கி அதை துன்மார்க்கமாய் நண்பர்களோடு கூட இணைந்து தவறான விதத்தில், இன்னும் சொல்லப்போனால் வேசிகளிடத்தில் அந்த பணத்தையெல்லாம் செலவழித்து மனம் போன போக்கிலே வாழ்ந்து பின்பதாக தன் வாழ்க்கையிலே பட்ட பாடுகள் மூலமாக தான் எவ்வளோ பெரிய மடத்தனமான காரியத்தை செய்துவிட்டோமே, உலக இன்பத்தை மேன்மையாக கருதிவிட்டோமே, நாம் அழியாமையை தேடாமல் அழிவை தேடிவிட்டோமே என்று அவன் புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனிடத்திலே வருகிறான். அப்பொழுது அவனை அவன் தகப்பன் மன்னித்த விதமும், இன்னொரு புறம் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் தன் சொந்த குடும்பத்தாலேயே காரணமில்லாமல் பகைக்கப்பட்டு, பொறாமையினால் பகைக்கப்பட்டு, வீட்டை விட்டு தன்னுடைய சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டதின் நிமித்தமாக வேறு ஒரு முன்பின் அறியாத ஒரு தேசத்துக்கு துரத்தப்பட்ட, விற்கப்பட்ட யோசேப்பை குறித்தும் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு பக்கம் யோசேப்பு தான் தவறே செய்யாமல் அந்நிய நாட்டுக்கு விற்கப்படுகிறார். பல பாடுகளை, அவமானங்களை, வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்களை எல்லாம் சந்தித்து ஒரு நல்ல போஸ்டிங்குள்ளே, நல்ல ஒரு அரண்மனையில் எகிப்தில் ஒரு டாப்பான இடத்துக்குள்ளே வந்திருக்கிறான். அப்போ அவனுடைய சகோதரர்களெல்லாம் சாப்பிட்றதுக்கு பஞ்சம் பிழைக்கிறதுக்காக அவனை அண்டி வரும்போது அவன் அவர்களை மன்னித்த விதம், இன்னொரு புறம் தன் தவறையெல்லாம் பாவங்களெல்லாம் செஞ்சு அக்கிரமத்தில் மூழ்கி மனம் போன வாழ்ந்து எல்லாம் செலவழிஞ்சு கையில் காசு இல்லாத போது, பன்றிக்கு தின்கிற தவிட்டை தின்கிற சூழ்நிலை வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை மன்னித்த விதம். ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஒரு பக்கம் பாவி, தவறாக வாழ்கிறவன் பாடுபட்டு திருந்தி வரும்போது அப்பா அவனை மன்னிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நல்லவன் பாடுபட்டு உயர்ந்த இடத்துக்கு வரும்போது, கெட்டவன் பஞ்சம் உழைக்க வரும்போது அவனை மன்னித்து அரவணைக்கிற விதம். சத்தமராமன் சொல்லுவீங்களா? கெட்ட குமாரன், நல்ல குமார். இந்த இடத்துல சொல்லும் போதே தெரிஞ்சுக்கலாம், நாம் கெட்ட குமாரனாக இருந்தால் நாம் மன்னிக்கப்படுகிறோம்.
நாம் நல்ல குமாரனாக இருந்தால் மன்னிக்கிறோம். அல்லேலூயா. நாம் கெட்ட குமாரனாக இருந்தால் தேவனால் மன்னிக்கப்படுகிறோம். நாம் நல்ல குமாரனாக இருந்தால் மற்றவர்களை மன்னிக்கிறோம். இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய, இன்றைய நாம் தியானிக்க வேண்டிய, இந்த நாள் முழுவதும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், மன்னிப்பு பகையை அகற்றுகிறது. மன்னிப்பு பகையை அகற்றுகிறது. நான் கெட்ட குமாரனாக இருந்து என்னுடைய தகப்பனை பகைத்து வேதனைப்படுத்தி அவரை சஞ்சலப்படுத்தி அவரை அவமரியாதை செய்து செத்ததுக்கு பின்பதாக, தகப்பன் செத்ததுக்கு பின்பதாகத்தான் சொத்தை பிரிப்பார்கள். ஆனால் உயிரோடு இருக்கும் பொழுதே சொத்தை பிரித்து குடும்பம் பிளவு உண்டு போகிறது எல்லாம் தகப்பன் எவ்வளோ வேதனையோடு சகித்து, ஒரு மிகப்பெரிய பகை தகப்பனுக்கும் மகனுக்கும் உண்டான போது அந்த தகப்பன் எப்படி எதிர்கொண்டார்? இன்னொரு புறம் தன் சொந்த சகோதரர்கள் காரணமில்லாமல் தன்னை பகைத்து அந்நியர்களிடத்திலே தன்னை விற்று போட்ட போது எப்படியெல்லாம் அவன் வாழ்க்கையிலே அடிவேதனைப்பட்டு பாடுபட்டு தனிமையை உணர்ந்து சஞ்சலம் அடைந்து அவன் எவ்வளவாய் அவருடைய உள்ளத்திலே கசப்பு ஏறி இருக்க வேண்டும், கோபம் ஏறி இருக்க வேண்டும், வைராக்கியம் ஏறி இருக்க வேண்டும். ஆனால் அவன் தன்னை காரணமில்லாமல் பகைத்த தன் சகோதரர்களை கையாண்ட விதம். அல்லேலூயா. இரண்டு பேருமே, இங்கே தகப்பன் பகைக்கப்படுகிறார், அங்கே ஒரு தம்பி பகைக்கப்படுகிறான். நல்லா கவனிங்க, இரண்டு பேரும் பகைக்கப்பட்டதுக்கு காரணமே கிடையாது. இரண்டு பேருமே தப்பு பண்ணவங்க கிடையாது. தகப்பன் என்ன தப்பு பண்ணார்? பகைக்கப்படுகிறார், வெறுக்கப்படுகிறார். தன் சொந்த மகன் சொத்தை பிரிச்சுட்டு போகிறான், எந்த தப்புமே பண்ணல. இன்னொரு புறம் யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால் விற்கப்படுகிறான், கொல்லப்பட எத்தனம் பார்க்கப்படுகிறான். ஆனால் இத்தனைக்கும் யோசேப்பு செய்த தவறு ஒன்றுமே இல்லை. இதுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் காரணம் இல்லாமல் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். மத்தேயுல வாசிக்கிறோம்ல, நீங்கள் என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் அப்படி பகைக்கப்படும் போது அப்பா சொல்றாரு, நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், ஏன்னா உங்கள் பலன் பரலோகத்தில் மிகுதியாயிருக்கும். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நான் காரணம் இல்லாமல் பகைக்கப்பட்டேனையானால் என்னுடைய பலன் பரலோகத்தில் மிகுதியாயிருக்கும். நான் தப்பே செய்யலை, நான் எந்த தீவனையும் செய்யலை, யாருக்கு எந்த துரோகமும் செய்யலை, ஆனால் நான் பகைக்கப்படுகிறேன். ஏன் தெரியுமா பகைக்கப்படுகிறேன்? ஒரே காரணம்தான், அவர்களின் பொறாமை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவர்களுடைய சுயநல ஆசை. ஒரு பக்கம் கெட்ட குமாரனுக்கு என்ன இருக்குது? சுயநலம். தான் ஜாலியாக இருக்கணும், தான் சந்தோஷமாக இருக்கணும், தன்னை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறத எண்ணம் தகப்பனை வேதனைப்படுத்தினது. இன்னொரு புறம், இவனை விட்டா என்ன நம்மளை விட பெரிய ஆள் ஆயிடுவானோ, இந்த யோசேப்பு விட்டா இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு வந்துடுவானோ, இவனை விட்டா எங்கள் அப்பா இவனையே தான் நேசிச்சுட்டு இருப்பாரா அப்படின்னு சொல்லி அந்த பொறாமையினால் யோசேப்பு காட்டி கொடுக்கப்பட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. ஒன்று சுயநலம், இன்னொரு பக்கம் பொறாமை. பட் இது ரெண்டுக்குமே நாம காரணம் இல்லை. இது ரெண்டுக்குமே அவனுடைய பொறாமை என்னை பாடுபடுத்துகிறது, இவனுடைய சுயநலம் என்னை பாடுபடுத்துகிறது. மனிதர்கள் இன்னொருவருடைய கெட்ட குணத்தினால் நாம் பாதிக்கப்படுகிறோம். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? இன்னொருத்தருடைய கெட்ட குணத்தில், என்னுடைய கெட்ட குணத்தில் நான் பாதிக்கப்பட்டால் பரவாயில்ல, அது என்னுடைய பாவம் பண்ணிட்டேன், நான் வேலை தப்பு பண்ணிட்டேன், அதனால் நான் கொஞ்சம் திருந்தணும், இது சரியாகணும், இப்படி பண்ணியிருந்துருக்கக்கூடாது, நான் மனம் திரும்பணும், கதை ஒப்படைக்கணும், இப்படிலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறனால தான் இவ்வளோ பாடு வருது, இதை ரெடி பண்ணிக்கணும். நான் செஞ்ச தவறுக்காக நான் பாடுபட்டால் பரவாயில்ல, ஆனால் நானே செய்யாத ஒரு தவறுக்காக நான் பாடுபடுகிறேன். இன்னொருத்தருடைய பொறாமை,
கேட்டவங்க ஆமேன்னு சொல்லுங்க. இன்னொருத்தருடைய பொறாமை, இன்னொருத்தருடைய சுயநலம், அது என்னை பாதிக்கிறது. அல்லேலூயா. இப்படி நீங்கள் காரணமே இல்லாமல் பகைக்கப்பட்டால் அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளலாம் என்பதை இந்த 2 பேர் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். எப்படி எதிர்கொண்டார்கள்? ஏசாயா நம்ம ஆதியாகமம் 45 வாசிக்கிறோம். இந்த சகோதரர்கள் இவங்க பாடுபட்டு யோசேப்பு ஒரு கட்டத்தில் கர்த்தர் இவனை தூக்கி நிறுத்திட்டார். எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? கர்த்தரை நம்பி நின்னேன்னா எத்தனை பேர் உன்னை பகைச்சாலும், எத்தனை பேர் உன்னை பொறாமப்பட்டாலும், எத்தனை பேர் உன்னை கீழே விழத்தள்ளணும்னு நினச்சாலும் நீ டாப்புக்கு வந்தே தீருவ. 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசலாமா? ரீகா தலபா ரீதா நதானா த ராக்கா தனாதா ரமான தலபா ரீகா தானா தானா தூரமலபா. கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரு, கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறாரு, கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிறாரு. அதனால் நீ மேன்மை அடையத்தான் போகிற. நீ தெரிந்து கொள்ளப்பட்டதனா இருக்கிறதுனால, ஒரு விசேஷித்த அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கிறதுனால சில மாம்சத்துக்குரியவங்க உனக்கு எதிராக பொறாமப்படத்தான் செய்வாங்க. சில பிரச்சனைகளில் காரணம் இல்லாமல் உன்னை சிக்கி விடத்தான் பார்ப்பாங்க. ஆனாலும் நாம் வச்சுக்கோ, நீ டாப்பில் வந்து நிற்கத்தான் போகிற. அல்லேலூயா. எத்தனையுடைய மனசாட்சி சொல்லுது நீ டாப்புக்கு வர போறன்னு? ஆமா. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலை ஆக்குவார். அப்படி நீ உயர்ந்த இடத்துக்கு வரும்போது அந்த மேன்மையான இடம் நீ கர்த்தருக்குள்ளேயே இருந்து வர்றதுனால நீ எப்படிப்பட்டவனா மாறிடுற? பெருந்தன்மையுடையவரா நீங்க மாறிடுறீங்க. உங்களை யார் வேதனைப்படுத்தி பொறாமையினால் பல குழிகளில் தள்ளினார்களோ அவர்கள் பஞ்சம் பிழைக்க உன்னிடத்தில் வருவார்கள். நல்லா கவனம் வச்சுங்க. நீங்கள் ஆண்டவரை பிடிச்சி மேலே வர்ற சமயத்தில் யாரெல்லாம் காலை வாரினானோ, யாரெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தும்படி மட்டுப்படுத்தினானோ அவங்க எல்லாம் நீங்கள் உயர்ந்திருக்கும்போது உங்களை தேடி வருவது தேவனால் நியமிக்கப்பட்டது. அது தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர் நீதியுள்ள தேவன், அவர் நியாயமுள்ள தேவன். முற்பகல் விதைக்கிறதை பிற்பகல் அறுக்கும்படி செய்வார். சத்தமாமேன்னு சொல்லுவீங்களா? நிச்சயமாக. இன்றைக்கு யாராவது உங்களை கைவிட்டு மனமடிவாக்கி குழியில் தள்ளி உங்களை புறக்கணித்து நீங்கள் நியாயமாக அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்க விடாமல் வஞ்சகத்தோடு ஏமாற்றத்தோடும் பொறாமையோடும் உங்களை தள்ளி இருப்பாங்கன்னா ஞாபகம் வச்சுங்க, அவங்க உங்களை தேடி வருகிற நாட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதை மாற்றவே முடியாது. அது நடக்கும். அது வேறு வழி கிடையாது. அது எழுதப்பட்டது. அது நடக்கும். அது தலைவிதி. அது நடக்கும். அல்லேலூயா. அப்படி அவர்கள் வரும்போது யோசேப்பாகிய நீயும் நானும் எதிர்கொள்கிற விதம் எப்படி இருக்கணும்னா, அல்லேலூயா, எப்படி இருக்கணும்னா அந்த ஆதியாகமம் 45 வாசிக்கிறோம். நான் தான் உங்கள் சகோதரனாகிய யோசேப்புன்னு யோசேப்பு அறிமுகப்படுத்தும் போது எப்படி தெரியுமா அறிமுகப்படுத்துகிறான்? அப்படி சொன்ன உடனே எல்லாம் என்ன அப்படியே அப்செட் ஆகி நிற்கும் போது சொல்கிறான், யாரும் வருத்தப்படாதீங்க, யாரும் சங்கடப்படாதீங்க. நான் உங்களை வருத்தப்படுறதுக்காக நான் இதை சொல்லலை. தேவன் தான் என்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு ஜீவ ரட்சண்யம் உண்டாகிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்கிறாருன்னு யாரையும் மனமடி வாக்காம கொண்டு சொல்றான் பாருங்க. அந்த மகிமையினாலே கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். இதுதான் பெருந்தன்மையுள்ள ஒரு குணத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். ஒரு மேன்மக்களே கபரதலபரதலபா. அல்லேலூயா. அதை சொன்ன உடனே அப்பா அவன் சொல்ற அந்த வார்த்தை நம்மளை ஆச்சரியப்படுத்துது. அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாமா? அது ஆதியாகமம் 45 5 என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ராமானதாலபா.
நன்றிங்க பிதாவே, நன்றிங்க பிதாவே, நன்றிங்க பிதாவே. சகோதர அன்பு நிலைத்திருப்பதாக, சகோதர அன்பு நிலைத்திருப்பதாக. வேதனைப்படுத்துகிற சகோதரனையும் அரவணைக்கிற இருதயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்மை காட்டி கொடுத்த, ஒரு நாள் நம்ம பொறாமை கொண்ட, ஒரு நாள் நம்மை வளர விடாமல் செய்த சகோதரர்களுக்கு விசனம் கூட வராத அளவுக்கு, அவனை நினைச்சு வருத்தம் கூட பற்றக்கூடாதுங்கிற அளவுக்கு நடந்து கொண்ட யோசேப்பின் பெருந்தன்மை வாழ்க. எல்லாம் படைச்சவரோட குணம் அதுதான். தகப்பனுக்கு என்ன நல்ல குணம் பாருங்க, மன்னிப்பின் மூலமா பகையை மாத்துறாரு. அதனாலதான் காயின் தன் சொந்த சகோதரனை கொன்னுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி போகும்போது தேவன் காயினை கூப்பிட்டு கொல்லல. அவருக்கு தெரியும் பழிக்கு பழி தீர்வாகாது. அவன் மேல் அடையாளத்தை போடுகிறார். காயினை கொல்லுகிறவன் மேல் 7 பழி சுமரும் என்று. எதுக்காகனா அவர் மீண்டும் ஒரு பழிவாங்க சமுதாயத்தை அவர் ஏற்படுத்த விரும்பல. ஏதோ ஒரு இடத்துல பகையை கர்த்தர் துண்டிக்க விரும்புகிறார். யோசேப்பாகிய உன் மூலமாகத்தான் வழி வழியாய் வருகிற பகைகள் தடுத்து நிறுத்தப்படுகிறது. தென் மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவனை வெட்டியிருப்பான். ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ஜெயிலில் போயிட்டு வந்துட்டு அவனை வெட்டுவான், அவனை வெட்டுவான். சந்தையாக வெட்டுகள் தொடருகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டிக்க மாட்டோம். ஆனால் சில பகையை தொடர்ந்துக்கிட்டே வச்சிட்ருப்போம் உள்ளத்தில். அந்த பகையை வெட்டும்படி, ஆளை வெட்டும்படி இல்லை, பகையை நிறுத்தும்படி பெருந்தன்மையுள்ள யோசேப்புகளை கர்த்தர் எழுப்புகிறார். ஆனால் நாம் அந்த ஐக்கியத்தை, அந்த உறவை எப்போ ஏற்படுத்த முடியும்னா நாம் உயர்த்தப்படும் போது தான் ஏற்படுத்த முடியும். அதற்காகவே நீயும் நானும் உயர்த்தப்பட போகிறோம். ஏனால் உயர்ந்திருக்கிறவன் காண்பிக்கிற பெருந்தன்மைக்குத்தான் மதிப்பு உண்டே ஒழிய சாதாரண நபர்கள் காண்பிக்கிற பெருந்தன்மைகளுக்கு மதிப்புகள் இருப்பதில்லை. இதே யோசேப்பு இதே எகிப்தில் இவங்க பஞ்சம் பொழைக்கிறவனா சாதாரண ஒரு குடிமகனா இருந்திருந்தா இந்த சகோதரர்கள் மதிச்சிருக்க மாட்டாங்க. அவ்வளோ அவன் டாப்ல இருந்ததுனால தான் மன்னிப்புக்கே மரியாதை. நான் சொல்லுவேன், நீ டாப்புக்கு வர்றதுனால தான் உன் மன்னிப்புக்கே மரியாதை வரப்போகுது. நான் சொல்லுவேன், நான் ஆண்டவனை உயர்த்துறதின் மூலமாக தான் என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய பெருந்தன்மைக்கே மதிப்பு கொடுப்பார்கள். என்னுடைய பெருந்தன்மை மதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் நான் உயர்த்தப்படாமல் இருப்பதுதான். நான் உயர்த்தப்படும் போது என் பெருந்தன்மைக்கு மதிப்பு உண்டாகும். ஆனால் நான் உயர்த்தப்படும் போது நிச்சயமாக பெருந்தன்மையாகவே நடந்து கொள்வேன். முடிவெடுத்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. நாம் உயர்த்தப்படுவது பழிவாங்க அல்ல. நாம் உயர்த்தப்படுவது சொல்லி காண்பிப்பதற்கு அல்ல. நாம் உயர்த்தப்படுவது பார்த்தாயா என்று சொல்வதற்காக அல்ல. நாம் உயர்த்தப்படுவது பகையை வேரோடு பிடுங்குவதற்காக. மன்னிப்பின் மூலமாக பகையை அறுத்து விடுவோமாக. ஆவியானவருக்கு நன்றிப்பா. உங்கள் மாதிரியே எங்களை நீங்கள் டியூன் பண்ணுறதுக்காக நன்றிங்கப்பா. உங்கள் புத்தி தான்ப்பா எங்களுக்கு வரும். ஏசப்பா உங்கள் குணம்தான்ப்பா எங்களுக்கு வரும். உங்களுக்கு தான் பிறந்திருக்கிறோம். அப்படி நீங்கள் உயர்த்த ஏசு சொல்கிறார், நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன்கிறார். நாமும் சொல்லுவோம், நாம் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் இழுத்துக்கொள்ளுவோம். அவன் தீமை செஞ்சான், இவன் தீமை செஞ்சான், அவன் பழி வாங்கினான், அவன் எப்படி பண்ணல, எப்படினோ எல்லாரும் வா. என் தேவன் பெருந்தன்மை உள்ளவர், ஐஸ்வர்ய சம்பன்னர். நாம் பழி வாங்குவதற்காக உயர்த்தப்படுகிறவர்கள் அல்ல, பகை போக்குவதற்காக உயர்த்தப்படுகிறவர்கள். அதே போன்ற ஒரு நல்ல குணத்தை இந்த கெட்ட குமாரனுடைய தகப்பனிடத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் எவ்வளவு அருமையாய் மன்னிக்கிறார். அவர் என்ன அருமையான ஸ்தானத்தில் இருக்கிறார் பாருங்க. இந்த கெட்ட குமாரனுக்கு இவன் பாடுபட்டு வருகிறான். கெட்ட குமாரன் அவன் பாடுபட்டு வருகிறான். பாவத்தினால் வந்த பாடு, யோசேப்புக்கு தெரிந்தெடுப்பினால் வந்த பாடு, இந்த கெட்ட குமாரனுக்கு தன் பாவத்தினால் வந்த பாடு. பாடுபட்டு பணமெல்லாம் செலவழிஞ்சு போய்
சாப்பாட்டுக்கு காசு இல்லாமல். ஹல்லேலூயா. ஒரு பாவி தொடர்ந்து பாவத்தில் இருப்பான்னா நிச்சயமாக பாடுபட்டே தீருவான். ஏன்னா பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தோடு தொடர்ந்து வாழ்கிறவங்களுக்கு நிம்மதி இருக்காது. கிருபை பிரமாணத்தில் இருந்தாலும் சரி, பாவத்தில் தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கு நிம்மதி இருக்காது. ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து பாவத்தில் நிலைநிற்க கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. பாவத்தை ஜெயிக்கவே கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. பாவம் பெருகிற இடத்தில் கிருபை பெருகும். எதுக்காக? பாவத்திலிருந்து தூக்கி விடுவதற்காக. தேவ தயவு நம்மை குணப்படும்படி ஏவுகிறது. ஸோ இந்த பாவி என்ன பண்ணுறான்? சகல இன்பங்களையும் நல்லா அனுபவிச்சுட்டு கடைசியில் உச்சத்தில் அவன் தோக்கும்போது அப்பா ஞாபகம் வரும். நல்ல ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல மனிதர்களை நேசிங்க, கடிந்து கொள்ளுங்க, தப்பில்லை. கடிந்து கொள்ளுதலை விரும்புகிறவன் ஞானம் அடைவான். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. கடிந்து கொள்ளுக்கிற இடத்துல நிச்சயமாக அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். பட் கடிந்து கொள்ளுங்கப்பா. ஆனால் ஒரு தகப்பனுடைய தாயினுடைய சிலுவை அன்பை காமிச்சிக்கிட்டே இருங்க. ஏன்னா அந்த மனுஷன் நீ சொன்ன உடனே கேட்டுக்கிட்டான்னா அப்பவும் அவன் கூட தான் இருப்பான். சொன்னபடி கேட்காம வாழ்க்கையில் பாடுபட்டானாலும் அவனுக்கு ஞாபகம் பிரச்சனை வரும்போது நீ தான் ஞாபகத்துக்கு வருவ. அல்லேலூயா. அதனால தான் பரலோக தேவன் நம்ம எப்படி காண்பிக்கிறோம்னா, நல்லவராக பிரசங்கிக்கிறோம், அவரை அன்பானவராக பிரசங்கிக்கிறோம், அவரை கைவிடாதவராக பிரசங்கிக்கிறோம். ஏனென்றால் ஒரு பாவம் உச்சக்கட்டத்தை அடைந்து அவன் வியாதியிலேயோ அல்லது பற்ற பிரச்சனையிலேயோ மாட்டிக்கொள்ளும் போது அவனுக்கு நிச்சயமாக உச்சபட்சமாக அவன் நினைவுக்கு தேவன் வருவார். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? இந்த உலகத்தில் முழுவதுமாய் தோற்றவனுக்கு தேவன் ஞாபகத்துக்கு வருவார். அது மட்டுமல்ல, தேவனைப் போலவே நேசித்த மனிதர்கள் அவர்களின் ஞாபகத்துக்கு வருவார்கள். அதனால் நேசத்தை, அன்பை நாம் அளவில்லாமல் அள்ளி கொடுக்கும்போது அந்த கெட்ட குமாரனை போன்றவர்கள் தேடி அவர்கள் உணர்ந்து வருவார்கள். என்ன சொல்லி வருகிறார்கள்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்பேன் என்று சொல்லி. ஸோ அவன் வரும்போது, நேரமானதுனால சுருக்கிறேன், அவன் தூரத்திலிருந்து வரும்போதே அவன் பாவத்தை அறிக்கை செய்கிறானா? நேற்று நம்ம அறிக்கையை பற்றி பார்த்தோம். பட் இந்த சம்பவத்தில் நான் ஒரு விஷயத்தை நீ கவனிக்கணும். அவன் அறிக்கை செய்கிறானா? அவன் என்ன சொல்ல வந்தான் எதுவுமே கண்டுக்காமல் அவன் தகப்பன் போய் அவனை கட்டி பிடிச்சி அவனை ஆசீர்வதித்து சகலத்தையும் அவனுக்கு கொடுத்து அவன் சேர்த்து கொள்கிறான். இந்த இடத்துலையும் அறிக்கை தேவைப்படலை. சொல்லுங்கள், இந்த இடத்துலையும் அறிக்கை தேவைப்படலை. அவனுடைய தோற்றமே அறிக்கையாக இருந்தது. அவன் நடந்து வந்த விதமே அறிக்கையாக இருந்தது. அவன் இவ்வளோ பாடுபட்டு அவன் நடந்து வர்றதும், அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும், அவன் முகத்தில் இருக்கிற அந்த முக பாவனையுமே தெரிஞ்சிருச்சு. இவன் ஏதோ வரல, இவன் ஏதோ மீண்டும் வந்து சொத்தை பிரிக்கிறதுக்கு வரல, இவன் வேறு வழி இல்லாமல் தான் வந்திருக்கிறான். சத்தமாக ராமேன்னு சொல்லுங்கள். சிலருடைய பாடி சைக்காலஜி வச்சே, முகத்தை வச்சே அவனுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். நல்ல ஒரு மனஸ்தாபப்பட்டிருக்கிறான்னு கண்டுபிடிச்சிடலாம். அவன் மனஸ்தாபப்பட்டுட்டான், வாழ்க்கையில் ரொம்ப அடி வாங்கி நொந்து போய் வந்திருக்கிறான்னா அவங்ககிட்ட நீ எந்த அறிக்கையும் பார்க்காத, உடனே உதவி செஞ்சிரு. இந்த வார்த்தையை கேட்டவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அவன் வந்து ஒவ்வொரு தவறையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவன் தோற்று போய் வந்திருக்கிறான், அவன் அடிபட்டு வந்திருக்கிறான், அவன் வேற வழி இல்லாமல் வந்திருக்கிறான்னா எதுவுமே பேசாமல் அவனுக்கு உதவி செய். தேவன் அதை விரும்புகிறார். அவன் உடைக்கப்பட்டு வந்திருப்பான், கண்ணீரோடு வந்திருப்பான், வேறு வழி இல்லாமல் வந்திருப்பான், தன்மானத்தை இழந்து வந்திருப்பான், கௌரவம் இல்லாமல் வந்திருப்பான், தகுதி இல்லாமல் வந்திருக்கிறான். நாங்கள் மூஞ்சியில் எப்படி முழிக்கிறது அப்படின்னு அவன் ரொம்ப வெக்கப்பட்டு வந்திருப்பான். அங்கே போய் நீ வந்து மன்னிப்போ அறிக்கை எதுவுமே கேட்காத, தூக்கி உன் உதவிகளை செய். அது பகையை வேரோடு அழித்துவிடும். இந்த ரெண்டு சத்தியத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நல்ல யோசேப்புக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.
இந்த கெட்ட குமாரனுடைய அப்பாவுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒருத்தர் அடிபட்டு வந்திருந்தானா, வேதனைப்பட்டு வந்திருந்தானா, கைவிடப்பட்டு வந்திருந்தானா, வாடி போய் வந்திருந்தானா, அவன் எதுவுமே பேச வேண்டாம். அவனை அரவணைச்சு முத்தம் கொடுத்து அவனுக்கு செய்ய வேண்டியவர்களை செய்கிற நல்ல இருதயத்தை, மன்னிக்கிற இருதயத்தை அப்பா தருவாராக. நன்றிங்க பிதாவே. இந்த காலை நேரத்திலும் மன்னிப்பினால் வருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்கும்படி செய்கிற எங்கள் அன்பு கடவுளுக்கு கோடி நன்றி, கோடி நன்றி. உங்களைப் போலவே நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க கிருபை தாங்க. இயேசு ரட்சகர் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.